என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த பதிவு உன் கண்களில் படும். ஏனென்றால் இன்று உன் இல்லத்திற்கு ஒரு ஆண் வரப்போகின்றார். நாளைய விடியலில் அவரை தேடி ஒரு பெண் வரப்போகின்றார். அப்படியானால் இந்த ஆண் உன் வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய நாள் 2. அந்த பெண் நாளைய விடியலில் உன் வீட்டில் இருந்து ஒரு விஷயத்தை நடத்திவிட நினைக்கின்றார். என் குழந்தையே, எல்லாமும் ஆச்சரியத்தை கொடுக்கின்ற விஷயங்கள்தான். எல்லாமும் உன்னால் நம்ப முடியாத விஷயங்கள்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை முழுமையாக எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் இந்த வராகி முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொடுப்பவள் அல்லவா? இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று மாற்றிவிடும். நான் எதையும் சர்வசாதாரணமாக நினைத்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக எண்ணி விடுவதில்லை. உனக்கென்று ஒன்றை சொல்லும் பொழுது ஒரு முறைக்கு 1000 முறை உன் தாயானவள் யோசிக்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த விஷயம் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன் மனதை பாதிப்படைத்து செய்துவிடும். என் குழந்தை, நம் தாயானவள் நம்மை ஏமாற்றிவிட்டாள் என்று நினைத்து விடுவாய். நம் அம்மா நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து என் குழந்தை நீ யோசித்து கொண்டே இருப்பாய். அதனால்தான் வராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றதோ அதை மட்டுமே உனக்கு முழுமையாக நான் எடுத்துச் சொல்கிறேன். அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தியோ ஏக்கம் கொள்ளவோ தேவை கிடையாது. நான் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கென்று நான் மட்டும் இருக்கிறேன். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் மட்டுமே உனக்கு துணையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நீயாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுத்து ஒதுக்குவார்கள். அவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாமல் வாழ்க்கை மிகவும் அழகானது, அதை ரசிக்க நீ தயாராக இருந்தால் அது உனக்கு அழகான ஓவியத்தை காட்டும். அதை பார்த்து நீ கலக்கம் கொண்டால் அது உனக்கு நரகத்தை காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே ஒரு விதமான எண்ணங்களையும் ஒரு விதமான சிந்தனைகளையும் உள்ளடக்கியது. உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியபடியான உண்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாது. எத்தனையோ கஷ்டங்களையும் காயங்களையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் விரும்பிய அதிசயங்களை எல்லாம் நிறைவாக பெற்றிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் நான் உடனிருந்து உன்னை காப்பவள் அல்லவா? ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து தங்குகிறார் என்றால் உனக்கு தெரியாமலா? இந்த ஆண் யார்? இவர் எதற்கு நம் இல்லத்திற்கு வருகிறார்? நமக்கு தெரியாமல் நம் இல்லத்திற்கு வந்து எதையாவது திருடிவிட்டு சென்று விடுவாரா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அம்மா வேறு, அவர் வருவார், இவர் வருவார் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாளே, இதனால் நம் வீட்டில் என்ன நடக்குமோ என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் எனக்கு தெரியாதா? உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்தியை உள்ளே விட்டுவிடக்கூடாது என்று. உன் இல்லத்திற்குள் எதிர்மறையான விஷயங்கள் நுழைந்துவிட நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் இவை அத்தனையிலும் இருந்து உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக ஏதோ ஒன்று உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. ஏதோ ஒன்று இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு
மிக பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட பாடுகள் போதும். இனி உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் போகாது. என் குழந்தையே, நாம் ஒருவரை எதிர்க்கிறோம் என்றால் நிச்சயமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்க்கின்ற மனிதர்கள் உண்மையாகவே நம்முடைய எதிர்ப்புக்கு உரிமையானவர்கள் தானா? அவர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றதா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா என்ன சொல்கிறேன் தெரிகிறதா? உன்னை போன்ற வலிமை உள்ளவர்களிடத்தில்தான் நீ எதிர்த்து நிற்க வேண்டும். உன்னை விட வலிமை குறைந்தவர்களிடம் நீ எதிர்த்து நிற்பதும் அவர்களை வென்று காட்டுவதும் எந்த வகையிலும் நியாயமற்ற செயலாகத்தான் இருக்கும். என் குழந்தையே, இது போன்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கிறதா என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை மாற்ற துடிப்பவர்களிடம் கொஞ்சம் அன்பாக பழகிப்பார். அவர்களை மறந்து அவர்கள் உனக்காக மாறிவிடுவார்கள். ஏனென்றால் மாற்றம் ஒன்றுதான் இங்கு மாறாதது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இந்த நிலையும் இந்த சூழ்நிலையும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாற்றிவிடும். என் குழந்தையே, எவ்வளவோ முறை உனக்கு நான் முன்னால் தோன்றி இருக்கின்றேன். எத்தனையோ முறை உன்னிடத்தில் எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். என்னதான் சிலருக்கு நீ ஓடி ஓடி நல்லதையை செய்திருந்தாலும் ஒரு நாள் உதவி செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பெயர், காலம் முழுவதும் உதவி செய்தவர்களுக்கு என்றுமே கெட்ட பெயர்தான் கிடைக்கும். அதாவது அம்மா சொல்வது புரிகிறதல்லவா? என்னாலும் அவர்கள் கேட்கின்ற எல்லா உதவிகளையும் நீ செய்து கொண்டிருப்பாய். ஆனால் திடீரென்று ஒருவர் புதிதாக வந்து ஒரு உதவியை செய்யும் பட்சத்தில் அவர்களைத்தான் தலையில் தூக்கி வைத்து இவர்கள் கொண்டாடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் உணரும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக நாம் விரும்பியதை விட சிறப்பாக நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாயோ இல்லையோ, இனி வரக்கூடிய நாட்கள் இவை அத்தனையையும் உனக்கு ஏற்றுக்கொள்ளச் சொல்லும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உனக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும். நீ இழந்ததையெல்லாம் உனக்கு திருப்பித் தர வேண்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரிபடுத்தி தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் உனக்குள் ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாமும் இனி உனக்குள் நிச்சயமாக மனக்கவலைகளை உருவாக்க தேவையில்லை. உன்னோடு நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பின்பற்றி நடந்தாயானால் அது போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு விரும்பியபடி எல்லா உண்மைகளையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் அனைத்தையுமே தாங்கிக்கொள் என்று அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது எளிது. ஆனால் அதே விஷயத்தை நாம் நம் வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டு வாழ்வது மிகவும் கடினம். இதனால் நமக்கு வலியும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உனக்கான நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து கொள். இல்லை என்பதற்காக நீ வாடவும் வேண்டாம். இருக்கிறது என்பதற்காக அதிகமும் ஆட்டமும் ஆட வேண்டாம். நாளை எதுவும் நடக்கலாம். உன்னிடம் இல்லாதவையும் கிடைக்கலாம். உன்னிடம் இருப்பவையும் உன்னை விட்டு போகலாம். தர்மம் ஒன்றே நிலையானது என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இந்த தர்மத்தை எப்பொழுதுமே
உனக்கு துணையாக கொண்டு நீ செல்லும் பொழுது உன்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக நீ ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டிருப்பாய். நீ ஒருவருக்கு உதவினால் அவர்கள் திரும்ப உனக்கு நன்மையை செய்வார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு உள்ளம்தான் நிரந்தரம். உனக்கு நீ மட்டுமே நிரந்தரம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதற்காக நாம் அவர்களிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். பணம் நிறைய இருந்தால் சிறு தலைவலியை கூட 1000 பேர் விமர்சிப்பார்கள். பணமே இல்லை என்றால் இறந்து கிடந்தால் கூட ஒருவர் கூட வந்து நிற்க மாட்டார்கள். அம்மா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு தெரிகிறதல்லவா? உன் கையில் பணம் இருந்தால் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் என்றால் கூட ஓடோடி வந்து நிற்பார்கள். அதே நேரம் பணம் இல்லாமல் இருந்து பார். உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களோ எவ்வளவு சிறிய கஷ்டங்களோ என்ன இருந்தாலும் உன்னை திரும்பி கூட இவர்கள் பார்க்க யோசிக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நன்றாக இருக்கிறோமா, நீ நன்றாக இல்லையா என்ற விசாரணைகள் கூட இருக்காது. எல்லாமும் பொருளாதாரத்தை வைத்துத்தான் அடிப்படையாக கொண்டு இவர்கள் பேசுவார்கள் என்பதனை மறக்காதே. பணமும் பொருளும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உரிய மரியாதை கிடைக்கிறது என்றால் நாளை இது இவர்களுக்கு எந்த வகையிலும் முன்னின்று உதவி செய்திடப் போவது கிடையாது. அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று இவையெல்லாம் ஒரு சேர வரும் பொழுது தெய்வத்தின் அன்பு ஒன்றே அவர்களை உறுதுணையாக நின்று காக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் இதை வைத்து இவர்கள் வாழ்ந்துவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் மிக அதிகமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விடியல். இன்று மாலை நேரத்திலிருந்தே ஏகாதசி திதி ஆரம்பிக்கின்றது. இந்த நாளில் பெருமாள் உன் இல்லத்திற்கு வந்து தங்கியிருந்து உனக்கான பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளை மதியத்திற்கு பிறகுதான் ஏகாதசி திதியானது முடிவடையும். அப்படியானால் இன்று வருகின்றவர் நாளையும் உன் இல்லத்தில் தங்கியிருப்பார். நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையின் விடியல் லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் நுழைகின்ற விடியல். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளும் நேரம். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஓர் இல்லத்திற்குள் ஒரு நாள் இருந்து விட்டால் போதும். அந்த இல்லத்தில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அவர்களினுடைய பண தேவைகள் எல்லாமும் பூர்த்தியாகும். அந்த இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் மறைந்து அங்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கி தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் பொழுது இந்த தாயின் அன்பு உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறதோ அந்த அளவில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அதுவே உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். லக்ஷ்மி தாயானவளும் பெருமாளும் நாளை உன் இல்லத்தில் வந்து விட்டார்களே, ஆனால் இதைவிட பேரதிர்ஷ்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. அவர்களை வரவேற்கும் விதமாக உன் வீட்டு வாசலில் என் குழந்தை நீ இடுகின்ற கோலத்தின் மீது மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்களை வரவேற்க தயாராக இரு. வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை உன் இல்லத்தின் வாசலில் தெளித்து விடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கென்று கிடைக்கும். இந்த காலத்தில் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலகட்டம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதுதான் உண்மை. வராகி நினைத்தது போல உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் அடுத்தடுத்து நடக்க தொடங்கும். உனக்கு வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்து கிடைக்க தொடங்கும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ விரும்பிய ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை பெறும் வரையிலும்
நீ எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும். கலங்காத நேரம் எல்லாமும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். நான் சொல்வது போல இவர்களின் வருகையை நீ உணர்ந்து கொண்டாயானால் அவர்கள் உன் இல்லத்திற்குள் தான் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து அவர்களின் நாமத்தை என் பிள்ளை உச்சரித்து கொண்டிருப்பாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி யார் நினைத்தாலும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதை யார் நினைத்தாலும் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக பறித்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அது உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். அது உனக்கு மகிழ்ச்சியின் வெற்றியை என்னவென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இனி எல்லாமுமே உனக்கு சந்தோஷமே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.